தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் இணைந்தே உச்சரிக்கப்படும் பெயர் சசிகலா நடராஜன். சசிகலா நடராஜன் யார் இவர்? ஜனவரி 29ஆம் தேதி 1957 மன்னார்குடியில் பிறந்தவர் சசிகலா. இவரது கணவர் நடராஜன் தமிழக அரசின் PROவாக பணிபுரிந்தார். நடராஜன் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட கலெக்டர் VS சந்திரலேகா IAS உடன் நல்ல நெருக்கம் இருந்தது. VS சந்திரலேகா IAS MG ராமச்சந்திரனுடன் நல்ல தொடர்பில் இருந்தவர். VS சந்திரலேகா தென்னார்காடு கலெக்டராக பணிபுரிந்த காலத்தில்தான் முதலாக சசிகலாவை ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். சசிகலா அப்பொழுது வீடியோக்களை பதிவு செய்யும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். இப்படித்தான் இவர்களின் முதல் அறிமுகம். இந்த அறிமுகமான ஆண்டு 1984. 1984 இன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக பணிபுரிந்து வந்தார். 1984 ஊர் ஊராக தான் செல்லும் பொதுக்கூட்டத்தை வீடியோ கவரேஜ் செய்யும் பணிக்காக சசிகலா நடராஜனை நியமித்தார். இங்குதான் அவர்களின் நட்பு துவங்கியது. அதன் பிறகு பல விழாக்களில் வீடியோ பதிவிற்கு சசிகலாவையே அழைத்து வந்தார் ஜெயலலிதா. MGR மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா ஜானகி என இரு அணிகளாக பிரிந்து அதிமுக தேர்தலை சந்தித்த நேரம் அது. ஜெயலலிதா அரசியல் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எல்லாம் ஜெயலலிதாவுடன் இருந்தவர் சசிகலா நடராஜன் தான். ஜெயலலிதா சட்டமன்றத்திற்குள் சென்றபோது பல நெருக்கடிகளுக்கு உள்ளானார். சட்டப்பேரவையிலேயே ஜெயலலிதா தாக்கப்பட்டார். இதனால் ஒரு கட்டத்தில் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார் ஜெயலலிதா. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அனைத்திலும் ஜெயலலிதாவுக்கு ஆறுதலாக இருந்த ஒரே நபர் சசிகலா நடராஜன். அதன் பின்னர் ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் கார்டனுக்கே வந்து தங்க ஆரம்பித்தார் சசிகலா நடராஜன். 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முதலாக தமிழகத்தின் முதல்வரானார் ஜெயலலிதா. அப்பொழுது சசிகலாவுடன் அவரது உறவினர்கள் சிலரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானார்கள். போயஸ் கார்டனில் சசிகலாவின் உறவினர்கள் தலைகாட்ட துவங்கியது 1991க்கு பின்னால் தான். இதன் ஒரு பகுதியாகத்தான் சசிகலாவின் அக்கா மகன் சுதாகரனை தத்தெடுத்தார் ஜெயலலிதா. சசிகலாவின் இன்னொரு சகோதரரான ஜெயராமன் ஹைதராபாத் தோட்டத்தில் தங்கி நிர்வாக பணிகளை கவனிக்க அனுமதிக்கப்பட்டார். ஹைதராபாத் தோட்டத்தில் நடந்த மின் விபத்து ஒன்றில் ஜெயராமன் இறந்துவிட ஜெயராமனின் மனைவி இளவரசிக்கு ஆறுதல் சொல்லி கை குழந்தையுடன் போயஸ் கார்டனுக்கு அழைத்து வந்தார். அந்த கை குழந்தைதான் இப்பொழுது போயஸ் கார்டனில் அதிகாரம் செலுத்தி வரும் விவேக் ஜெயராமன். இதோடு இது நின்றுவிடவில்லை. சசிகலாவின் அண்ணன் மகன் TTV தினகரனுக்கு MP பதவி வழங்கப்பட்டது. இப்பொழுது O பன்னீர்செல்வத்தின் வசமுள்ள கட்சி பொருளாளர் பதவியும் TTV தினகரனுக்கு கொடுத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா. எல்லாவற்றிற்கும் மேலாக சசிகலா ஜெயலலிதாவின் நிழலாகவே பார்க்கப்பட்டார் கட்சி வட்டாரத்தில். எல்லாம் சசிகலாவின் கண் அசைவிலேயே நடப்பதாக அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. சசிகலா மட்டும் இல்லாமல் சசிகலாவால் சசிகலாவுக்கு நெருங்கியவர்களும் உச்சம் போனார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஜெயலலிதாவோடு இணைந்து சசிகலா ஆடம்பர வாழ்க்கையை மட்டும் அல்லாமல் நெருக்கடி காலத்தையும் கழித்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறுத்துவிட இயலாது. 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு சோதனையான ஆண்டு என்று சொல்லலாம். வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு நடத்திய ஆடம்பர திருமணம், சொத்து குவிப்பு புகார் உள்ளிட்ட சில புகார்களால் ஜெயலலிதாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் தமிழக மக்கள். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா கைதானார். இந்த நேரத்தில் ஜெயலலிதாவுடன் சசிகலாவும் கைதானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு ஜெயலலிதா மீது திமுக சேர்த்த அனைத்து வழக்குகளிலும் சசிகலாவும் சேர்க்கப்பட்டார். சசிகலாவின் தொடர்புதான் ஜெயலலிதாவின் சரிவுக்கு காரணம் என பரவலாக பேசப்பட்டது. வளர்ப்பு மகன் தத்தெடுத்தது துவங்கி சசிகலா குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்தியது வரை எல்லாம் சசிகலாவால் தான் என்று சொல்லப்பட்ட வேளையில் அதுவே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. சசிகலாவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அறிவித்தார் ஜெயலலிதா.
ஆனால் சில நாட்களில் நிலைமை தலைகீழானது. எனது உடன்பிறவா சகோதரி சசிகலா என அறிவித்தார் ஜெயலலிதா. அதோடு சசிகலா எப்பொழுதும் என்னோடுதான் இருப்பார், அவரை பற்றிய எந்த கேள்வியும் அவசியமற்றது என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் ஜெயலலிதா. இதன் பின்னர் தான் சசிகலா கட்சியிலும் ஆதிக்கம் செலுத்த துவங்கினார் என்று கூறப்படுகிறது. ஆட்சியிலும் கட்சியிலும் அவரது பிடி இறுக துவங்கியது அப்பொழுதுதான். ஜெயலலிதாவை அம்மா என அழைத்த அதிமுகவினர் சசிகலாவை சின்னம்மா என்று அழைக்க துவங்கியது இதற்கு பின்னால் தான். 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களை வென்று ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதா முதல்வராக முடியாத சூழலில் முதல்வர் இடத்துக்கே ஓ பன்னீர்செல்வத்தை தேர்வு செய்தது சசிகலா தான் என்று இன்றளவும் சொல்லப்படுகிறது. அதோடு யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவி என்பதை தீர்மானிப்பவராகவும் சசிகலா மாறினார் என சொல்லப்படுவதும் உண்டு. அம்மா என ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அனைத்து மரியாதைகளும் சின்னம்மா சசிகலாவுக்கும் கிடைக்க துவங்கியது 2001 பின்னர் தான். ஒருபுறம் ஜெயலலிதாவின் நிழலாக இயங்கிய போதும் மறுபுறம் சசிகலாவின் உறவினர்கள் ஜெயலலிதாவினால் பல நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். சசிகலாவின் கணவர் நடராஜனை ஒதுக்கி வைத்த ஜெயலலிதா அவர் மீது பல்வேறு வழக்குகளை போட்டு கைது செய்தார். அப்பொழுதும் எந்த சலனமும் இல்லாமல் ஜெயலலிதாவோடு தான் இருந்து வந்தார் சசிகலா நடராஜன். கட்சியின் பொருளாளர், MP என பதவி வழங்கப்பட்டிருந்த டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தும் நிர்வாகத்தில் இருந்தும் முழுமையாக ஒதுக்கப்பட்டார். வளர்ப்பு மகனாக தத்தெடுக்கப்பட்ட சுதாகரன் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது. சசிகலாவின் உறவினர்கள் போயஸ் கார்டனை விட்டே வெளியேற்றப்பட்டனர். கணவர் உட்பட உறவினர்கள் எல்லாம் விலக்கி வைக்கப்பட்ட நேரத்தில் கூட ஜெயலலிதாவை விட்டு விலகாமல் இருந்தவர் சசிகலா நடராஜன். 2011 மீண்டும் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வர சசிகலா குடும்பத்தினரின் ஆட்டம் மீண்டும் வேகமெடுத்தது. நிர்வாகத்தில் முன்னர் இருந்தவர்களுக்கு பதில் வேறு நபர்கள் இருந்தார்கள். எல்லோரும் மன்னார்குடி குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தனர். பல மட்டங்களில் இவர்களது அட்டகாசம் தொடர அதிர்ந்து போன ஜெயலலிதா மீண்டும் சசிகலாவை வெளியேற்றினார். சசிகலா குடும்பத்தை சேர்ந்த ராவணன், கலியபெருமாள், மிடாஸ் மோகன் என பலர் மீது வழக்குகளும் பாய்ந்து கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டனர். சசிகலாவுடனும் அவரது குடும்பத்தினருடனும் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது என பகிரங்கமாக எச்சரித்தார் ஜெயலலிதா. இத்தனை நடந்த போதும் சசிகலா எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. தான் சார்ந்த யாரையும் எதிர்வினையாற்ற அனுமதிக்கவில்லை. இதுநாள் வரை செய்தியாளர்களை சந்தித்ததில்லை. எந்த கூட்டத்திலும் சசிகலா பேசியது இல்லை. அரசியல் தலைவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாக தெரியவில்லை. யூகங்களை கடந்து சசிகலா பெயரை பழக்கத்தின் அடிப்படையில் யாரும் உச்சரித்து விடவில்லை. இந்த பிரிவும் சில நாட்களே நீடித்தது. மீண்டும் போயஸ் கார்டன் வந்தார். ஜெயலலிதாவை கவனித்துக் கொள்ள சசிகலாவால் தான் முடியும், அவர் இல்லாமல் ஜெயலலிதாவால் தனித்து இருக்க முடியாது என சொல்லும் அளவுக்கு சசிகலா ஜெயலலிதாவுடன் ஐக்கியமானார். மீண்டும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறைக்கு செல்ல அவருடன் சசிகலாவும் சென்றார். அரசியல் அதிகாரம் என்னவென்றே தெரியாத போதும், போயஸ் கார்டனில் அதிகாரத்தில் இருந்த போதும், தோல்வியை தழுவி நெருக்கடியான காலகட்டங்களிலும், சிறையில் கணவரை கைது செய்து அடைத்த போதும், குடும்ப உறவுகளை எல்லாம் விலக்கி வைத்த போதும் ஜெயலலிதாவுடனே இருந்தார் சசிகலா நடராஜன். கடைசியாக பரப்பன அக்ரகார சிறையிலும் ஜெயலலிதாவுடன் இருந்து அவரை கவனித்துக் கொண்டதும் சசிகலாதான். இப்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையிலும் இருந்து கவனித்துக் கொள்வதும் இதே சசிகலா நடராஜன் தான். தனது அரசியல் வாழ்வின் துவக்கத்தில் துவங்கிய நட்பு சசிகலாவுடன் 32 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து செல்கிறது. ஜெயலலிதாவுக்கு இது மிக நெருக்கடியான காலகட்டம். இப்பொழுது அவருடன் சசிகலா இருப்பது என்பது இந்த 32 ஆண்டுகால நட்பின் அடிப்படையில் தான். உண்மையிலேயே அவர் சசிகலா நடராஜன் என்று குறிப்பிடுவதை விட ஜெயலலிதாவின் நிழல் என்று குறிப்பிடுவதுதான் சரியானதாக இருக்கும்.